மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்கும் போது எது போன்ற விஷயங்கள்ல முதல் கையெழுத்தாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போதுதான் இந்த 3 விஷயங்களுக்கும் சைன் போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுது. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் வீட்டுக்கு சிலிண்டர் அப்படிங்கிறது முதல் நிலையில இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்க முடியும். விஜய் அவர்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சிறம்பட செயல்பட்டாலே, நாட்டுல காவல்துறை கரெக்டா செயல்பட்டாலே நாட்டில் பாதிக்கு மேற்பட்ட துன்பங்கள் சரியாயிடும். யாருக்கும் பாரபட்சம் இல்லாம கடமையை சரிவர செய்யணும். காவல்துறை விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும். இப்படி காவல்துறை செயல்பட்டாலே நாட்டுக்குள்ள அநியாயங்கள், கொலை, திருட்டு, முக்கியமா இந்த பாலியல் பலாத்காரங்கள், கற்பழிப்பு, இந்த போதை கலாச்சாரங்கள் ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும். 234 சட்டமன்ற உறுப்பினர்களை வேட்பாளராக விஜய் அவர்கள் மேடையில் அனௌன்ஸ் பண்ணும் போதே அவங்க எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்ன அப்படின்னா, மக்கள் பணம் 1 ரூபாய் கூட நாங்க தொட மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு தான் உள்ள வந்தாங்க. சென்னை திமுகவுடைய கோட்டை, இந்த கோட்டையில ஓட்டை விழ வைத்தது சேகர் பாபு தான். ஓட்ட விழ வச்சாங்க. கொளத்தூர் தொகுதியில முதல்வர் அவர்களை தோற்கடித்ததுல சேகர் பாபுக்கு தான் முழு முதல் பங்கு இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை கூட முன் வச்சிருந்தாங்க. இதனாலதான் அங்க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் போது அங்க அழுவதற்கென்றே ஒரு கூட்டத்தை, ஒரு சில ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் மீது கோபப்பட்டு திட்டக்கூடிய வீடியோக்களை நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பல பேர் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னடா இப்படி மாற்றி போட்டீங்க, ஓட்டை போட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க, ஸோ ஒரு நடிகருக்கு ஓட்டை போட்டீங்க, கொள்கை கோட்பாடு இல்லாதவனுக்கு ஓட்டை போட்டீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நாம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இங்கே தான், வலுவோடு இருக்கிறது திராவிடத்தை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில திராவிடத்திற்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு விஜய் அவர்கள் முடிவுரை எழுதி, அதே நேரத்தில் திராவிடம் மூலமாக தமிழகத்தில் அரியணை ஏறிய முதலமைச்சர்களை ஓரங்கட்டி விஜய் அவர்கள் இதற்கு நேரெதிரான திசையில சிஎம்மாக பதவி ஏற்க இருக்காங்க. அதற்கான நிமிடங்கள், நேரங்கள் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்காரு. எல்லாருமே ஒரு ஆவலோட இருக்காங்க. எதற்குனா விஜய் அவர்கள் எதற்கு முதல் கையெழுத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்லையே மிகப்பெரிய ஒரு வெற்றி, யாராலும் காலத்தால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு மமதை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த உச்சத்தில் இருந்தவர்களுக்கு பெரிய சவுக்கடியை கொடுத்து இந்த தேர்தலில் 108 இடங்களில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சிலர் முன்வைக்கக்கூடியது, தமிழக வெற்றி கழகத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, ஸோ இவங்க வேறு கட்சிகளுடைய தயவோடு தான் ஆட்சி அமைக்கணும், மக்கள் ஒரு முழுமையான வெற்றியை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை கூட முன்வைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா புதிதாக கட்சி கண்டு தனித்து போட்டியிட்டு 35% வாக்குகளை பெற்று விஜய்க்காக, விசில் சின்னத்துக்காக தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. இதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலிமை. அதாவது திமுக 15க்கு மேற்பட்ட கூட்டணி கட்சிகள், அதிமுக 10க்கு மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லி பெருவாரியான கட்சி தலைவர்களோடு கூட்டணி அமைச்சு தேர்தல் களம் கண்டும் அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. அதல பாதாளத்தில் விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வரிகளை சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று கொளத்தூரில் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அதாவது கொளத்தூரில் தன்னை தோல்வி அடைய வைத்த மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக, ஏன் தோல்வி அடைய வச்ச அப்படின்னா, அது ஸ்டாலின் அவருடைய கோட்டை, சென்னையை திமுகவுடைய கோட்டை. அதே நேரத்தில் கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 3 முறை ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் அவர்களை VS பாபு தோற்கடிக்கிறாங்க. அதாவது விஜய் நின்று தோற்கடித்திருந்தால் கூட முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு முதலமைச்சரை தோற்கடிச்சாங்க அப்படிங்கிற வரலாறு இருந்திருக்கு. ஆனால் VS பாபு அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தே சில மாதங்கள் தான். அந்த நிலையிலையும் அதே நேரத்தில் திமுகவில் கடந்த காலத்தில் பயணித்தவர்.
இப்படிப்பட்ட ஒரு சாதாரண வேட்பாளரை கொண்டு திமுகவுடைய தூணாக, திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தி இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். குளத்தூரில் சென்று ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது அவரை சுற்றி இருந்த கூட்டம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து திமுக சார்பில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த தோல்விக்கு சேகர் பாபு தான் முதற் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் திமுகவிலிருந்தே பெரிய பூகம்பமாக வெடிக்க தொடங்கிவிட்டது. முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சென்னை திமுகவுடைய கோட்டை, இந்த கோட்டையில் ஓட்டை விழ வைத்தது சேகர் பாபு தான் ஓட்டை விழ வச்சாங்க. கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் அவர்களை தோற்கடித்ததில் சேகர் பாபுக்கு தான் முதற் பங்கு இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை கூட முன் வச்சிருந்தாங்க. இதனால தான் அங்கே ஸ்டாலின் அவர்கள் செல்லும் போது அங்கே அழுவதற்கென்றே ஒரு கூட்டத்தை சேகர் பாபு ஏற்பாடு பண்ணி வைத்திருந்ததாகத்தான் சொல்கிறாங்க. அங்கே கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நபர்களை ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு செல்லும் போது அங்கே வேட்பாளரை வரவேற்பதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. குவார்டர் பாட்டில், கோழி பிரியாணி, தலைக்கு 500 ரூபா 1000 ரூபா, அதே போல் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது அங்கே கூடியிருந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடித்து அழுறாங்க. அதே தொகுதி மக்கள் தான் ஸ்டாலின் அவர்களோட தோற்கடிக்கிறாங்க. தோற்கடித்த மக்களே அங்கே கூடி ஸ்டாலின் தோற்றதுக்காக கண்ணீர் விட்டு அழுறாங்களா அப்படின்னா இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். சேகர் பாபுவை வந்து வேணும்னா பார்த்தீங்கன்னா பல்லபடி மேலே போயிட்டாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே தோன்றுருவார் போல இருக்கு. இது சேகர் பாபு அங்கே தேம்பி 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 அழுத நிகழ்வை பார்க்கும்போது உலக நாயகன் ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துருப்பாரோ ஆக்டிங்கில், இப்படித்தான் நடிக்கணும்னு கமல் வந்து ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேள்வி கூட உருவாயிச்சு. ஏன்னா நடிகர் திலகத்தை தோற்கடிக்கக்கூடிய வகையில் சேகர் பாபு அவர்களுடைய தேம்பி தேம்பி அழுகை இருந்துச்சு. அந்த தேம்பி தேம்பி அழக்கூடிய அந்த சீனை பொறுத்த வரைக்கும் ரீலாக கட் பண்ணப்பட்டு சோசியல் மீடியாக்களில் ரீலா ஷார்ட்ஸாக பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. உங்கள் வயசு என்ன, உங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன, நீண்ட நெடிய காலம் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை வாட்டி திமுகவில் இருக்கும்போதே ஆர்கே நகர் தொகுதியில் 2 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவன் நீங்கள். திமுக வந்த பிறகு துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெறுறீங்க, அமைச்சராக இருக்கிறீங்க. ஒரு தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே உருவாகிட்டு இருக்கு. இதை சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது சார். அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், இவங்க வந்து ஓட்டு போட்டவங்களை வந்து திட்டுறாங்களே திமுக ஆதரவாளர்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதரவாளர்கள் வந்து வாக்காளர்கள் மீது கோபப்பட்டு திட்டக்கூடிய வீடியோக்களை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னன்னா வந்து என்னடா இப்படி மாற்றி போட்டீங்க, ஓட்டை போட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க, ஸோ ஒரு நடிகருக்கு ஓட்டை போட்டீங்க, கொள்கை கோட்பாடு இல்லாதவனுக்கு ஓட்டை போட்டீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இங்கே இதுதான். நீங்கள் வந்து திராவிடம் அப்படிங்கிற பேரில் 75 ஆண்டு காலமாக ஆட்சி அரியணையில் இருக்கீங்க, மாறி மாறி ஆட்சி அரியணையில் இருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடிக்கொண்டு இருந்ததா? அண்ணா அறிவாலய முன்னாடி போய் பார்த்தாலே பிச்சைக்காரங்க போகக்கூடியது வந்து வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அலுவலகம் முன்னாடியே உங்கள் அண்ணா அறிவாலயம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே பிச்சைக்காரங்க ஒரு 50 பேரை கொண்டு வந்து நிறுத்த முடியும். இந்த லட்சணத்தில் ஆட்சி பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டீங்க, அவனுக்கு என்ன இருக்குது, கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவன் நடிகனா, டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவன் நல்லவனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாங்க. நல்லவன் அப்படின்னு பட்டிச்சு அப்படின்னாலே அவனுக்கு ஓட்டை போட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா நல்லவனாக இருக்கக்கூடியவனை பொறுத்த வரைக்கும் அவனோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிற விஷயமே அங்கே கிடையாது. நல்லவனாக இருக்கக்கூடியவன் வந்து எல்லாரையுமே சரிசமமாக பார்ப்பாங்க, எல்லாருக்குமே எல்லா விதங்கள்லையுமே உதவி பண்ணுவாங்க, தன்னை போல எல்லாரும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதுதான் மிக முக்கியமானது. கொள்கை கோட்பாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி இருந்தது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இது பண்ணீங்க, தமிழ்நாட்டில் நடந்த அசம்பாவிதங்கள், அப்போ கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது 2வது விஷயம் தான், அதை ஓரத்தில் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நிவாரணமாக, மக்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவராக, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக விஜய் அவர்களை பார்த்துருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இனி விஜய் அவர்கள் ஆட்சி அரியணையில் சிஎம்மாக பதவி ஏற்ற பிறகு, அமர்ந்த பிறகு விஜய் அவர்கள் ஆட்சியை எப்படி எடுத்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்கள் அனுபவித்த துன்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காத ஒரு நல்ல ஆட்சி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே அந்த கட்சியில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர்த்து எல்லா மக்களுமே பெருமளவு துன்பத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சிறம்பட செயல்பட்டாலே, நாட்டில் வந்து காவல்துறை வந்து கரெக்டாக செயல்பட்டாலே நாட்டில் வந்து பாதிக்கு மேற்பட்ட துன்பங்கள் சரியாயிரும். அதாவது காவல்துறை தன்னுடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும், யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கடமையை சரிவர செய்யணும். காவல்துறை விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும்.
இப்படி காவல்துறை செயல்பட்டாலே நாட்டுக்குள்ள அநியாயங்கள், கொலை கொள்ளை, திருட்டு, முக்கியமாக வந்து இந்த பாலியல் பலாத்காரங்கள், கற்பழிப்பு, இந்த போதை கலாச்சாரங்கள் ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும். அப்போ இந்த விஷயங்கள் போனாலே ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிற ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும். இந்த ஒரு விஷயமே நல்ல ஆட்சி அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துரும். அதாவது ஒரு நாடு சீரழிவதற்கு முதன்மையான காரணம் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. அந்த ஆட்சியாளன் வந்து காவல்துறையை திறம்பட இயக்கினாலே வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் 70-80% மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்கள், துன்பங்கள் சரியாயிரும். என்னன்னா கொலை இல்லை, கொள்ளை இல்லை, கற்பழிப்பு இல்லை, திருட்டு இல்லை. அப்போ மக்கள் வந்து ஒரு அமைதியான சூழல்ல வாழ போறாங்க, அவங்க பிழைப்ப பார்க்க போறாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை அடிச்சு பிடுங்குவதற்கு அங்கே ஆள் இல்லை, போதையில் போய் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, போதையில் நடக்கக்கூடிய சாவுகள் எல்லாமே இல்லாமல் போகும். இந்த கற்பழிப்பு பலாத்காரங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து அரசு இயந்திரம், காவல்துறை சட்டத்தை திறம்பட செயல்படுத்துகிறது. ஸோ இது பண்ணினாலே நாட்டில் வந்து ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டுவிடும். இதற்கு அடுத்த நிலையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு 50% நிறைவேற்றப்பட்டாலே மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வழியில செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக விஜயுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறதுல முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்களை வேட்பாளராக விஜய் அவர்கள் மேடையில் அனௌன்ஸ் பண்ணும் போதே அவங்க வந்து எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்ன அப்படின்னா மக்கள் பணம் ₹1 கூட நாங்கள் தொடமாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு தான் உள்ள வந்தாங்க. வெற்றி பெற்ற பிறகும் பனையூரில் வச்சு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற உடனே பனையூருக்கு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் வாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் எங்க என்ன ஒரு தவறுகள் நடந்தாலும் நீங்க உடனே இமிடியேட்டா அந்த பகுதிக்கு போய் மக்களுடைய நலப்பணியை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ஷனாக விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் பிரச்சார காலங்களில் வந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றவருக்கு 5 ஆண்டுகள் அவர் அந்த தொகுதி பக்கமே வரமாட்டாங்க, மறுபடியும் தேர்தலுக்கு தான் வருவாங்க. இதை கண்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோடு மக்களாக நின்று செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் செயல்படும் போது இது வந்து ஒரு நல்ல இமேஜை தான் கொடுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கே வர்றேன். விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க. நாம அதற்கு முந்தைய நிலையில பல முக்கியமான விஷயங்களை பேசிட்டு வந்தோம். 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரும்போது முதல் கையெழுத்து என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா பெருமளவுள்ள வாக்குறுதிகளை திமுக அள்ளி வீசி இருந்தது. அந்த நேரத்தில் சிஎம்மாக ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது 3 முக்கியமான விஷயங்கள்ல கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா கொரோனாவில் மக்கள் மிகப்பெரிய அளவில் துன்பத்தில் துடித்து அவதிப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறதுனால ரேஷன் கார்டுக்கு ₹4000 2 தவணைகளாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து போடப்பட்டது. அதே நேரத்தில் வந்து அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய பாலுக்கான ₹3 லிட்டருக்கு குறைக்கப்படும். அதே பெண்களுக்கான விடியல் பயணம் அப்படிங்கிறது துவக்கப்படும் அப்படிங்கிற கையெழுத்துக்களை போட்டாங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்கும் போது எது போன்ற விஷயங்கள்ல முதல் கையெழுத்தாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போதுதான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தில் அவஸ்தைப்படக்கூடியவர்களாக இளைஞர்கள்லாம் இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க, வேலை இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஆண்டுதோறும் ₹4000 கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் கவனத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இலவச பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கையில் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 6 சிலிண்டர் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரேட் அதிகமாகிடுச்சு, டிமாண்டாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த 3 விஷயங்களுமே வந்து விஜய் வந்து கையில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வையில் இந்த 3 விஷயங்களுக்கும் சைன் போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த 3ல ஒரு விஷயம் தான் முதல் கையெழுத்தாக இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு ₹4000 வீட்டுக்கு சிலிண்டர் அப்படிங்கிறது முதல் நிலையில் இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு வந்த வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு தான். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த இளைஞர்களுக்கு பெண்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. தற்போதைய நிலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பதவி ஏற்பதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்படுது, 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. அமைச்சரவை ரெடி பண்ணக்கூடிய வேலையிலும் இருந்துகிட்டு இருக்காங்க. யார் யார் அமைச்சர் அப்படிங்கிற பட்டியலும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது 21 அமைச்சர்கள் பதவி ஏற்பதற்கு தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த அமைச்சருடைய பட்டியல்கள் தான் ஒரு சில நேம் வந்து மாறிக்கிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக சொல்ல முடியல. அதே நேரத்தில் விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அமைச்சர்களாக அதில் இடம்பெறாங்க. விஜய் அவர்களுக்கு அடுத்த நிலையில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த VS பாபு,
சபரிநாதன், அதாவது டிரைவருடைய பையன் சொல்லி பெரிய லெவலில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது பேசப்பட்ட சபரி அப்படிங்கிறவர், ராஜ்மோகன், சிடிஆர், நிர்மல்குமார், இப்படி பல பேருடைய பெயர்களை வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருடைய தயவுல கூட்டணியை அமைக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பாமக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த பக்கம் அதிமுக தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து நேரடியாக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி ஏற்ற உடனேயே தமிழகத்தில் அந்த பதவி ஏற்கக்கூடிய நிமிடங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா திராவிடத்தை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற நிலையில தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திராவிடம் வந்து பார்த்தீங்கன்னா வேரூன்றி கிடக்கிறது, தமிழகம் முழுவதும் வேரூன்றி கிடக்கிறது, இந்த வேரை அப்புறப்படுத்த முடியாது, ஒரு வேரை கட் பண்ணால் கூட அங்கே 1000 வேர்கள் பரவி கிடக்கிறது, பெரியார் விதைத்த விதை தமிழகம் முழுவதும் வந்து வலுவோடு இருக்கிறது, திராவிடத்தை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில திராவிடத்திற்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு விஜய் அவர்கள் முடிவுரை எழுதி அதே நேரத்தில் திராவிடம் மூலமாக தமிழகத்தில் அரியணை ஏறிய முதலமைச்சர்களை ஓரங்கட்டி விஜய் அவர்கள் இதற்கு நேரெதிரான திசையில் சிஎம்மாக பதவியேற்க இருக்காங்க. அதற்கான நிமிடங்கள், நேரங்கள், அவர் பதவியேற்கக்கூடிய அந்த நேரம் தான் மிக முக்கியமானதாக தமிழகம் முழுவதுமே பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது அவர் போடக்கூடிய கையெழுத்து கண்டிப்பாக அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அடிப்படையில் இந்த நான் ஏற்கனவே பேசின விஷயங்கள் முதன்மை நிலையில் இருக்கும். இது வந்து தமிழக மக்களால் பாராட்டக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714